கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவனுங்க ஓவரா பேசுவானுங்க. 18 வருஷம் பேசுறதுக்கு வச்சு செய்வானுங்க. நாளைக்கு இந்த சீசன் நாளைக்கு ஆகாது. இந்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான், அடுத்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான். 5 கப்பா 6வது கப்பா மாத்திரம் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஆசை தான். ஆனால் இந்த டீம் வச்சுட்டு முடியாது. நிறைய இடத்துல நிறைய வாட்டி கம்பேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டீம் இருந்துச்சு, ஒழுங்காக விளையாடல. இந்த வாட்டி டீமும் இல்லை, எனக்கு ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால. அது ரொம்ப பெரிய மைனஸ் தான். வேர்ல்டு கப் நடந்தது, அதில் சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். எத்தனை நாள் மிஞ்சி போனால் ஒரு வாரம் இருக்குமா? அதில் எப்படி ப்ரோ ஃபார்ம் அவுட் ஆயிருப்பாரு? கேவலமா இருந்துச்சு ப்ரோ மேட்ச். ஆனால் பரவாயில்ல, இந்த வாட்டி 200 அடிச்சிட்டாங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. ருத்ராஜ் கேக்வர்தும் சஞ்சு சாம்சனும் ஸ்டெப் அப் பண்ணா சத்தியமா ஜெயிக்க மாட்டாங்க. அவர் கேப்டன்சி ஓகே, அது பவுலிங் இல்லையா ப்ரோ? ஒருத்தன் போடணும்ல, ஒருத்தனும் போட மாட்டேங்கிறான். டுபேலாம் அவனுக்கு பவுலர் ஆகும். சிவன் டுபே இறங்குமா மேட்ச் மண்டலிக்கு ப்ரோ. அவ்வளோதான் மேட்ச் வேலைக்கு, இந்த சீசன் வேலைக்கு ஆகாது. இந்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான், அடுத்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான். நீங்கள் மெயின் ஆக்ஷனில் போய் 2 ரிட்டர்ன் பண்ணிக்குவாங்க. கேப்டன் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணிட்டு கோச் ஸ்டார்ட் பண்ணிட்டு புதுசாக டீம் எடுங்க, அப்போ தான் விளைக்கும். ப்ரோ அவர் கேப்டன்சி ஓகே, அது பவுலிங் இல்லையா ப்ரோ? ஒருத்தன் போடணும்ல, ஒருத்தனும் போட மாட்டேங்கிறான். டுபேலாம் அவனுக்கு பவுலர் ஆகும். சிவன் டுபே இறங்குமா மற்ற எல்லா டீம் 9 டீம்ல தான் ஒருத்தர் இருப்பான் பவுலிங் போடுறதுக்கு. டிஃபென்ஸ் ஒருத்தர் இருப்பான். இங்கே எவனோ அட்வைஸ் போட மாட்டேங்கான். 13 மேட்ச் இருக்கு, 12 மேட்ச் இருக்கு. இன்னும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 250 அடிச்சிங்கன்னா லைட்டாக வாய்ப்பு இருக்கு. 250 எடுத்தீங்கன்னா அவங்க ப்ரெஷர்ல ஜஸ்ட் வாய்ப்பு இருக்கு. நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 250 அடிப்பானுங்க. இன்னும் 250 அடிச்சுட்டு அவங்க டீம்ல 3 பேர் பேட்டிங் ஆடவே இல்லை. யாரு? கீப்பர் சர்மா ஆடல, பாண்டியா ஆடல, ஷெப்பர்ட் ஆடல. ஆடாம 250 அடிச்சிட்டாங்க. இன்னொரு 5 ஓவர் கொடுத்தீங்கன்னா 3 அடிச்சுப்பானுங்க கன்ஃபார்ம். அது நம்ம கேப்டனுக்கு வந்து ஸ்பின் பண்ண நம்பிக்கை இல்லை. இப்போ போன வருஷம் அவரு அஸ்வினுக்கு ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, ஜடேஜா ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இவருக்கு ப்ரூவ் பண்ண அது அவங்க அது ஒரு கேப்டனோட கம்ஃபர்டபிள் இருக்கும். அவருக்கு வந்து ஸ்பின் நம்பிக்கை இல்லை. ஓகே, அப்ப நம்பிக்கை எல்லாம் எதுக்கு டீம் வச்சுக்கீங்க? டிரா பண்ண வேண்டியதானே அவரை. ஏன்னா டீம் ஃபாரினர்ஸ் அவரால் ரிலேஷன் இருக்காங்க. டீம் ஒரு டீம் செட்டே ஆகாது. இப்போ இன்னும் செட் ஆகுது. இப்போ யாரை எடுப்பீங்க? இப்போ இவன் பிரேவ்ஸ் வந்தா ஒருத்தன் உள்ள வந்துருவான். பவுலர் என்ன பண்ணுவீங்க? இருந்த ஒரே டெத் அவனுக்கு இன்ஜுரி, அவனும் வரல. அவனுக்கு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட். ஐயோ, இன்ஜுரின்னு பேர்ல இன்னொரு அவன் வர்றதுக்கு 3 வாரம் ஆகுமா? விளங்குமா? பிளானிங் இல்லை, சும்மா இஷ்டத்துக்கு எடுத்திருக்கானுங்க. வேலைக்கே ஆகாது. டோனே வந்தாலும் நீங்க டோனிக்கு கேப்டன்ஸ் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகுது. ஏன்னா பவுலிங் இல்லை, பேட்டிங் இதுவே போதும். எனக்கு பேட்டிங் பிரச்சனை. இந்த பேட்டிங் வச்சு ஓப்பனர்ஸ் 2 பேர் ஒருத்தன் நின்ட்டான்னா 230 அடிச்சிடுவானுங்க. ஆனா பவுலிங் போட்டீங்கன்னா அதை கொடுத்துருவானுங்க. இந்த ஆக்ஷன் இல்லை, போன வருஷம் ஆக்ஷன் தண்ணி தப்பு பண்ணிட்டானுங்க. மெயின் ஆக்ஷன் தப்பு பண்ணது. இந்த வருஷம் பிளேயர்ஸ் இல்லை, இருந்துச்சு. இந்த பிளேஸ் விட்டானுங்க. அவனுக்கு ஹோல்டர் எடுக்கல, யாருமே எடுக்க. இவன் ஜேக்கப் டஃபி பேஸ்மெண்ட் செட்டு போனாங்க, அவனும் எடுக்கல. ஸ்பின்னர் எவனும் எடுக்கல. 2 பேரும் 30 கோடி. என்ன இல்லை, ஒருத்தர் ஓகே. 2 பேர் 19 வயசு, 2 பேரும் 10 ரன் தான் ஆடி இருக்கானுங்க. அது 10 ரன் எங்க ஆடுறாங்க? டொமஸ்டிக் ஆடி இருக்கானுங்க. அவங்க எடுத்தால் அது ஃபினிஷர் கொடுக்குறீங்க. நீங்க எங்க எடுக்கணும்னா அவங்க எங்க இருக்கணும்? ஓப்பனிங் இருக்கணும். எல்லா டைம் இருக்காங்க, அடிப்பானுங்க. ப்ரெஷ் சிச்சுவேஷன்ல இங்க இருக்க இறங்குமா? பிளானிங் தப்பு. எனக்கு என்னன்னா ஒரு அக்யூஷன் எடுத்தே ஆகணும். நான் ஒண்ணுதான் டிஃபென்சிவ் பவுலர். மேட்டன் உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் பெஸ்ட் ஆடிட்டு ஒரு ஸ்பின்னர் பிரசாந்த் வீரை ட்ராப் பண்ணீங்கன்னா பவுலிங் இருக்க மாட்டேங்க. எதுக்கு அவர் ட்ராப் பண்ணிட்டு அக்யூஸ் ஆடினா வாய்ப்பு லைட்டா அதுவும் அடிச்சிருவானுங்க. அடுத்து அவர் விட்டு அடுத்து டெத்துக்கு ஆள் இல்லை. சிவன் டுபே தான் போடுறாங்க ப்ரோ. அவரெல்லாம் என்ன ப்ரோ பவுலர்? சிவன் டுபே போட வாய்ப்பே இல்லை ப்ரோ. கம்பேருக்கு டீம் வேணும். உங்களுக்கு கம்பேர் டீம் இல்லை. உங்களுக்கு ஓப்பனிங் ஒருத்தர் நின்னா 2 பேர் ஒருத்தர் 15 நின்னே ஆகணும். 2 பேர் 3 மேட்ச் அடிக்கல. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிச்சுக்கு ஒரு செகண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவசரமா ஆடி கேட்ச் பண்ணிட்டு. இந்த மேட்ச் வந்து ப்ரெஷர் 250 இறங்கி அதான் பிரச்சனை. நீங்க ஒன்று பண்ணீங்க. நீங்க வந்து பவுலிங்க்கே உங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. பவுலிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுங்க. ஆடிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க, 250 அடிங்க. அடிச்சா அவங்க ப்ரெஷர்ல டென்ஷன் ஆகி விடுறது வாய்ப்பு இருக்கு. அப்பவும் கிட்ட வந்துடுவானுங்க. ப்ரெஷர்ல 10 ரன் வேணா அப்படின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிங்கன்னா ஒரு 6வது ஒரு 7வது வருவீங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா 10 இந்த நிமிஷம் 10th பிளேஸ் தான், அடுத்த நிமிஷம் 10th பிளேஸ் தான். அடுத்த ஆக்ஷன்ல நீங்க களைச்சி விட்டு பூசிக்கிட்டு தான் வாய்ப்பு இல்லை.
ஆர்சிபி அவங்க டீம் என்ன டீம் வச்சிருக்காங்க. ஐயோ ஓப்பனிங் அடிக்க ஆல்ரெடி ப்ரோ. எம்ஐ டீம் கூட உங்களுக்கு லைட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் டான்ஸ் இவங்க இங்க என்ன ப்ரோ மூணு பேர் பேட்டிங் ஆடல இன்னைக்கு. ஆட் அவுட் டு அடிச்சானுங்க. இதுக்கப்புறம் ஷெப்பர்ட் ஆடுவான், ஜிதேஷ் சர்மா ஆடுவான், குணல் பையன் ஆடுவான். இவனுங்க போன ஆக்ஷன்ல ஆர்சிபி பக்கா பிளான் பண்ணி எடுத்தாங்க. அதான் டீம் இந்த 18 வருஷம் தோனி கிடைக்கும். தோனி சொல்ற பிளேயர்ஸை கணக்கு எடுத்துருவானுங்க. அவருக்கு லக்கு ரூபீஸ் கொஞ்சம் கிரவுண்ட்ல மற்ற திறமைக்கான பண்ணி அதாவது ஓடிட்டு இருந்தானுங்க. இந்த வருஷம் தோனி ஆக்ஷன்ல கலந்துக்கவே இல்லை. தெரிஞ்சு போச்சு கஷ்டம், தெரிஞ்சு போச்சு. 15 வருஷம் ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. ஸ்டிங் டேங்க் அடிக்க முடியும். எப்போ அடிக்க முடியும்னா கோச் செலக்ட் பண்ணணும், டீம் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணணும், புது யங் கோச்சை போடுங்க, யோசிக்க வேணா போடுங்க. அப்படின்னா கேப்டன் பத்தி தெரியல. ஏன்னா அவருக்கு இது டீம் இல்லை, ஒர்ஸ்ட் டீம் பவுலிங் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் ப்ரெஷர் எனக்கு கேப்டன்சினால ஓப்பனிங் ப்ரெஷர் இருக்கு. பட் பரவாயில்ல பழகிடுவாருன்னா பவுலிங் இல்லை. பவுலிங் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டிங் வச்சு இங்கே என்னமே ஜெயிப்பீங்க, உண்மை ஜெயிப்பீங்க. கப்படிங்கன்னா பவுலிங் தேவை. ஆர்சிபிக்கு ஒன்றும் இனிமே வரல, ஹேசல்ட் வரல. வந்தான்னா முடிஞ்சுமே அவன் கப்படிச்சு போயிட்டு இருப்பானுங்க. இப்போ ஜேக்கப் டஃபி பேஸ் பிச் எடுத்தாங்க, 2 கூட எடுத்தானுங்க. இவனுங்க பார்த்துருக்காங்க, உட்காந்துட்டு மேலே பார்த்துட்டு இருக்கானுங்க. கோல்டு எடுக்கல வந்துச்சு, டஃபி எடுக்கல. எது நான் அப்போ ஆக்ஷன் நினச்சேன், கரெக்டாக வேலைக்கு ஆகலை. ஃபினிஷர் இருக்கு ப்ரோ. 2 பேர் ஃபினிஷ் ஆகும். ஐயோ தலைவலிக்கு எனக்கு. அவ்வளோதான் அனுபவிங்க. ஆர்சிபி வந்து 18 வருஷமா 3 பேர் தான், கெயிலு, கோலி, டிவிலியர்ஸ் 3 பேருக்கும் காசு கொடுத்து அதே தப்பு பண்றாங்க. அவங்க 3 பேர் எடுத்துட்டு 3 பேருக்கு அதிகமா காசு கொடுத்து மத்த பேர் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி தான். சாம்சங் 18 கோடி, கெய்கோய் 18 கோடி, இவங்க 14 இப்படி இருந்தா இதுவே 14. இவங்க சுத்தி தான் டீம். இவங்க தெரிஞ்சு அதே தான் ஆர்சிபி இவங்க பண்றாங்க. உட்காந்து யோசிச்சு டீம் கோச் மாத்துறானுங்க, டீம் மாத்துறானுங்க, கேப்டன் மாத்துறானுங்க. அவங்க இப்போ சாம்பியனுக்கு இந்த வருஷம் அடிப்பானுங்க. அடுத்த வருஷம் வாய்ப்பு இருக்கு அடிக்கிறதுக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா பிளேயர்ஸ் போயிருவாங்க, ஃபைனல்ஸ் போயிருவாங்க தெரியும். கேவலமா இருந்துச்சு ப்ரோ மேட்ச். ஆனா பரவாயில்ல, இந்த வாட்டி 200 ரன் அடிச்சிட்டாங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப வீக்கா இருக்கு. ருத்ராஜ் கேக்வர்தும் சஞ்சு சாம்சனும் ஸ்டெப் அப் பண்ணனா சத்தியமா ஜெயிக்க மாட்டாங்க. ரஷீத் கான் பேர் சல்ஃபராஸ் கான் மட்டும் தான் ஒழுங்கா விளையாடிட்டு இருக்காரு. அதனால ஒரு மாதிரி போச்சு. 3-4 கேப்டன்சி வந்து சிஎஸ்கே வந்து ஒரு காலத்துல ஸ்பின்னை வச்சே விளாண்டவங்க. இவர் ஸ்பின்னை வச்சே விளாட மாட்டார். ஃபுல்லாக வந்து சீமர் சீட்டே போறாரு. அது செட் ஆக மாட்டேங்குது. எதனாலனா நம்ம கிட்ட கரெக்டான சீமரும் இல்லை, கரெக்டான காம்பினேஷனும் இல்லை. கலீல் ஓரளவுக்கு போறாரு, கம்போஜ் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. மற்றபடி எல்லாருமே போட்டு எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸையும் ஆல்ரவுண்டர்ஸையும் இவங்க எடுத்து ஒரு கரெக்டான பிளேயிங் லெவல் எடுக்கிற வரைக்கும் அவங்க கன்ஃபார்மாக ஜெயிக்கவே மாட்டாங்க. கம்பேக் கொடுக்குறாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். 5 கப்பா 6வது கப்பா மாத்திரம் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஆசை தான். ஆனால் இந்த டீம் வச்சுட்டு முடியாது. நிறைய வாட்டி கம்பேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டீம் இருந்துச்சு, ஒழுங்காக விளாட்ல. இந்த வாட்டி டீமும் இல்லை, எனக்கு ஒழுங்காக விளாடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால. அது ரொம்ப பெரிய மைனஸ் தான். சிஎஸ்கே வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் ஃபுல்லாக வச்சு வந்தால் மட்டும் தான் விளாட முடியும். எல்லாம் கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அவனுங்க வேறு ஓவராக பேசுவானுங்க. 18 வருஷம் பேசுறதுக்கு வச்சு செய்வானுங்க. நம்ம பசங்களாம் வேறு பெங்களூர் போயிருப்பானுங்க. என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில, மாட்டிட்டு முடிப்பானுங்க. இது கேட்டுட்டு தான் ஆகணும். நம்ம பேசும்போது அவன் கேட்டுக்கலாம்ல, அவங்க ஜெயிக்கும்போது அவன் கேட்டுக்கணும். கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்றோம். இவங்க ஒழுங்கா விளையாடுனாங்கன்னா கரெக்டா கம்பேக்கா இருக்கும். கரெக்டான பிளேயிங் லெவல் இல்லை ப்ரோ. ஃபாரினர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் மட்டும் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா இருக்கிற ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணணும். அகில் ஹுசேனை யூஸ் பண்ணணும். அகில் ஹுசேன், நூர் அகமது, இவங்க 2 பேரும் மாறி எந்த டைம்ல கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். அகில் ஹுசேன் வந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் வீட்டுக்கு பவுலிங்கே கொடுக்கல. அவர் ஆல்ரவுண்டராக உள்ளே எடுத்துட்டு 14 கோடிக்கு உள்ளே எடுத்திருக்கீங்க. எதுக்கு எடுத்திருக்கீங்க? வெறும் பேட்டிங் மட்டும் எடுத்துருக்கீங்க. பேட்டிங் நல்லா தான் விளாட்றாரு. கார்த்திக் சர்மா கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் விளாட்றாரு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவை தூக்கிடணும். பிரசாந்த் வீர் மட்டும் வச்சுட்டு ஜேமி ஓவ்லிங்டன், அகில் ஹுசேன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இனி கூட 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஜேமி ஓவ்லிங்டன். பேட்டிங்குமே நல்லா தான் விளாட்றாரு ஜேமி ஓவ்லிங்டன். அதனால ஜேமி ஓவ்லிங்டன், அகில் ஹுசேன், டெவால் பிரவிஸ், அப்புறம் வேற வழி இல்லை நூர் அகமது நம்ம எடுத்தாகணும். ஏன்னா அவர் தான் கரெக்டான ஸ்பின்னராக இருக்காரு இப்போ வரைக்கும். 6 ரன்ஸ் போகுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். எந்த டீம் எப்படி சேஞ்ச் பண்ணாலுமே, டோனி வந்தாலுமே, கேப்டன்சி டோனியும் பண்ணாலுமே ப்ரோ எவ்வளோனா ப்ரோ டோனியை கேப்டன்சி நம்பிட்டு இருப்பீங்க? அது எவ்வளோ நாள் டோனியை நம்பிட்டு இருப்பீங்க சொல்லுங்க. இப்போ டோனி இல்லாமல் அந்த 3 மேட்ச் சொல்லியிருக்கோம். அப்போ அவர் எந்த மேட்சும் ஜெயிக்க மாட்டோமா நம்ம? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. டோனி இல்லாதது ஒரு வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு அவர் இல்லாமல் பண்ணணும்ல. அவர் எப்படின்னா ஒரு வகையில் ரிட்டையர் ஆவார்ல.
இப்போ நம்ம கெய்க்வாட் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா போன சீசன் இன்ஜூரியில் போயிட்டாரு. திரும்ப டோனி தான் வந்து கேப்டன்சி பண்ணாரு. இந்த தடவை இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் கம்பேக் கொடுக்குறாங்களா பார்ப்போம். பிரேவிஸ் வேற டெல்லி கூட மேட்ச் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைவ் இதாகும்னு நினைக்கிறேன். ஒரு ரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடிக்கலாம் கம்மி பாலில். இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 3 பேர் ஆயுஷ் மாத்திரே, சஞ்சு சாம்சன், அப்புறம் கெய்க்வாட், இவங்க 3 பேர் நல்லா விளையாடினாங்களா அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் இவங்க வந்துட்டு இப்போ 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல 280 ரன் அடிச்சாதான் நம்ம பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து நம்ம ப்ராப்ளம் தான். நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் பேட்டிங் எடுத்து 250 260 அந்த மாதிரி அடிச்சாதான் நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஓரளவு ஜெயிக்க முடியும். அதுவுமே சர்டனா நம்மளால சொல்ல முடியாது சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. டேபிள் லாஸ்ட் அளவுலாம் போக மாட்டாங்க எனக்கு நம்பி இருக்குது. கன்ஃபார்மா ஒரு 5th பிளேஸ் 6th பிளேஸ் சொல்ல முடியாது, 4th பிளேஸ் உள்ள போறது கூட வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அடுத்தடுத்து வர மேட்ச்லாம் தொடர்ந்து ஜெயிச்சாங்கன்னா போக முடியும். பிரேவிஸ் உள்ள வந்தவாது அட்லீஸ்ட் ஏதாவது பிரேவிஸ் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 to 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர மற்றபடி வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல. கரெக்டான பிளேயிங் லெவன் எடுக்கணும், 4 ஓவர்சீஸ் கரெக்டாக எடுக்கணும். அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வந்தே ஆகணும். அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க, ரன்னும் ஏறும், விக்கெட்ஸும் கொஞ்சம் கரெக்டாக எடுப்பாங்க. எதனால இவ்வளவு வீக்கா இருக்குன்னு கரெக்டான காம்பினேஷன் இல்லை ப்ரோ. ஸ்பின் இவங்க கெய்க்வாட் கரெக்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இது வேலைக்கே ஆகாது. சீம் பவுலர்ஸை வச்சே மட்டுமே ஓட்ட முடியும். இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியாவும் அப்புறம் யாரோ ஒரு ஷர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ஸ்பின்னை வச்சு பிளே பண்ணும் குருதாஜ் கெய்க்வாட். சிஎஸ்கே ஃபேனா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 3 தோற்று இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ரொம்ப கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல, அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு டிப்ரெஷன். கேப்டன்சி மாற்றலாம் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் மாற்றலாம். யார் மாற்றினா கரெக்டாக இருக்கும்? டோனி இன்ஜுரினால சஞ்சு இறக்கலாம். சஞ்சு வந்து 1 down இறங்கினா நல்லா இருக்கும், ஓப்பனிங் செட்டாலாம் இருக்கு. அதனால ஓப்பனிங்கே வந்துட்டு 3 மேட்ச்மே சரியா வரல. அப்படின்னா யாராவது அவுட் ஆயிட்டே இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஓப்பனிங் வேற மாத்தணுமா? ஓப்பனிங் மாற்றணும் ப்ரோ. அதான் சஞ்சு 1 down இறக்கிட்டு ஆஷ் மாத்திரை ஓப்பனிங் வரலாம் நல்லா இருக்கும். பிரேவிஸ் டோனி வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறீங்களா? வரலாம். ஏன்னா பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஃபீல்டிங் ஒழுங்கா செட் பண்ண தெரியல ப்ரோ கேப்டனுக்காக. இல்ல சிஎஸ்கே வந்து ஸ்பின் பவுலிங் வச்சு நிறைய இது இத்தனை வருஷம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்பின்னே இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சின்ன பசங்க மேலே 2 பேர் மேல இது பண்ணியிருக்காங்க. அதால இது அப்படியே இருக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் இது டேடி ஆர்மி வரணும் ப்ரோ மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இது பார்க்கணும். கம்பேக் கொடுப்பாங்க எதிர்பார்க்குறீங்க? கம்பேக் கொடுக்கலாம் ப்ரோ. தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துறாங்க ப்ரோ. கஷ்டமா இருக்கு ப்ரோ. 5 கப் வச்சிருக்கோம் ப்ரோ. சொல்லு 5 கப் வச்சிருக்கோம். நாங்க 5 கப் வச்சிருக்கோம் சொல்லு. என்ன ப்ரோ நடந்தது? அடிச்சு தாக்குறா நீ தான். கடைசில ஒரு கப்பு ஆர்சிபி கூட போய் தோத்துக்கறானுங்க. வேணாம் கட் பண்ணி. டோனி வந்து ஜெயிச்சுப்பான்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்து ஜெயிச்சிட்டு அது கூட கஷ்டம் தான் ப்ரோ. என்ன போதும் ப்ரோ. அதுதான் சஞ்சு சாம்சன் கெய்க்வாட் ஃபார்ம்லயே இல்லை. அதை எப்படி பாருங்க ஓப்பனிங் பார்த்து ப்ரோ. அது பேர் என்ன T20 வேர்ல்டு கப் நடந்தது. அதில் சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. எத்தனை நாள் மிஞ்சி போனா ஒரு வாரம் இருக்குமா? அதுல எப்படி ப்ரோ ஃபார்ம் அவுட் ஆயிருப்பாரு. சிஎஸ்கே பவுலிங் என்ன நினைக்கிறீங்க? 250 200 இவனுக்கு எல்லாமே வேஸ்ட் ப்ரோ. வேணுனே பண்றானுங்க அவ்வளவுதான். திறமை இருக்கு. கேப்டன் சொல்லு. கேப்டன் நம்ம பையன் தான். கேப்டன் பத்தி ஒன்றும் சொல்றதே இல்லை ப்ரோ. யாருமே கேப்டன் இதுவே இல்லை. கம்பேக் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறீங்களா? கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது முடியலையே. அவ்வளவுதானே.